ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி சிக்கன் கோலா உருண்டை. செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு கொத்தமல்லி இலை தண்டோட கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை இலை, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் உடச்ச கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, மிக்சியில் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 3 காஞ்ச மிளகாய். இப்போ சூப்பரான இந்த செட்டிநாடு சிக்கன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ சின்ன பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனது சோம்பு, தனியா, மிளகு போட்டுக்கலாம். இது பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்தோட அளவு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் போடுறோம், மிளகு போடுறோம், காஞ்ச மிளகாய் போடுறோம். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வணங்கினதுக்கப்புறமா திரும்பி நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அதனால் 1-2 நான் அரைச்சிருக்கேன். சிக்கன் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்டோடு கட் பண்ண கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மட்டன் கோலா உருண்டை செய்கிறீங்கன்னா மட்டனை நல்லா கீமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் மட்டன் கோலா உருண்டை செய்யணும். சிக்கன் அப்படி இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சமாக வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அரைச்சதுக்கப்புறம் திருப்பி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக இந்த சிக்கனை நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக இதை வதக்கினா போதும். பாருங்கள், இதை வதக்கியாச்சு. இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். நல்லா அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக முட்டையோட வெள்ளைக்கரு, 2 ஸ்பூன் உடச்ச கடலை கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிரும். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், அரைக்கும் போதே வாசம் கமன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ பொரித்து சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போது உடச்ச கடலை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது. நமக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்ச எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவு நம்ம உருண்டை செஞ்சு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ பேன் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்குது. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ இதை போட்டு பொரித்து எடுத்துடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் டீ டைமில் கூட நம்ம டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.